أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قد يعلم الله المعوقين منكم والقائلين لإخوانهم هلم إلينا ولا يأتون البأس إلا قليلا. உங்களில் எவர்கள் போர் பணிகளில் இடையூறு விளைவிக்கின்றார்களோ அவர்களையும் மேலும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தங்களின் சகோதரர்களிடம் கூறுகின்றவர்களையும் அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அவர்கள் போரில் பங்கு கொண்டாலும் பெயரளவுக்குத்தான் பங்கு பெறுவார்கள். أشحة عليكم فإذا جاء الخوف رأيتهم ينظرون إليك تدور أعينهم كالذي يغشى عليه من الموت فإذا ذهب الخوف سلقوكم بألسنة حداد أشحة على الخير أولئك لم يؤمنوا فأحبط الله أعمالهم وكان ذلك على الله يسيرا. உங்களுக்கு உதவுவதில் அவர்கள் கடும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஆபத்தான நேரம் வந்துவிட்டாலோ மரணத்தருவாயில் இருப்பவனுக்கு மயக்கம் வருவது போன்று கண்களை சுழற்றியவாறு பக்கம் பார்ப்பார்கள். ஆனால் ஆபத்து நீங்கிவிட்டாலோ இதே மக்கள் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர்களாய் கத்தரிக்கோலை போன்று கூர்மையான நாவுகளோடு உங்களை வரவேற்க வந்துவிடுகின்றார்கள். இத்தகையவர்கள் அறவே நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் வீணாக்கி விட்டான். மேலும் இவ்வாறு செய்வது அல்லாஹுவை பொறுத்து மிகவும் எளிதானதாகும். يحسبون الأحزاب لم يذهبوا وإن يأتي الأحزاب يودوا لو أنهم بادون في الأعراب يسألون عن أنبائكم ولو كانوا فيكم ما قاتلوا إلا قليلا. இவர்கள் கருதிக் கொண்டிருக்கின்றார்கள் தாக்க வந்த கூட்டத்தார் இன்னும் திரும்பிச் செல்லவில்லை என்று. அவர்கள் மீண்டும் தாக்க வந்து விட்டாலோ அப்போது எங்கேனும் பாலைவனத்தில் நாட்டுப்புற அரபிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட வேண்டும். மேலும் அங்கிருந்தவாறு உம்முடைய நிலைமைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஒருவேளை இவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போரில் குறைவாகவே பங்கு பெறுவார்கள்.